82 வயசுல தமிழ்நாட்டுக்காக விளையாடணும், பெருமை சேர்க்கணும் அப்படின்னு இவங்க பேசுறதே பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. 22 வயது இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறேன்னா நீங்க எல்லாம் உங்களோட ஆதரவு. பளு தூக்கும் போட்டியில 50 கிலோ எடை பிரிவுல தங்கத்தை தட்டி தூக்கிய வீரமங்கை. யாருங்க சொன்னா இவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு தன்னம்பிக்கைய தலைக்கு மேல தூக்கி சும்மா கம்பீரமா நிக்கிறாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவென்யூல வசிச்சுட்டு வரவங்க தான் வெங்கட்ராமன் அப்படின்றவருடைய மனைவியான கிட்டம்மாள். இவங்களுக்கு தேவி அப்படின்ற மகள் இருக்காங்க. அதோட ரித்திக் ரோஹித் அப்படின்ற 2 பேரன்கள் இருக்காங்களாமா. இந்த ரித்திக் ரோஹித் 2 பேருமே தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டியில பங்கு பெற்று அதுல நிறைய வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. வார இறுதி நாட்கள்ல பாட்டிய பாக்குறதுக்காக வருவாங்களாமா. அப்படி பார்க்க வரும்போது இந்த 2 பேரன்களும் உடற்பயிற்சி செய்யறத பார்த்த பாட்டி தனக்கும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த 2 பேரன்களுமே அவங்க பாட்டிக்கு அவ்வளவு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சி மூலியமா பளு தூக்கும் போட்டியிலையும் அவங்க பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டியோடைய ஆர்வத்தை பார்த்த உடற்பயிற்சியாளர் சதீஷ் அப்படின்றவரு பாட்டிய கோவில நடந்த மாநில அளவிலான பளு தூக்கும் போட்டிக்கு அழைச்சிட்டு போய் இந்த போட்டியில பெண்களுக்கான பளு தூக்கும் பிரிவுல பங்கு பெற்று பாட்டி கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை தக்க வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டியில பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக அந்த முனைப்போட தொடர்ந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. நேச்சுரல் ஸ்ட்ராங் பவர் லிப்டிங் ஃபெடரேஷன் சார்பில் நடந்த தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டியில 50 கிலோ எடை பிரிவுல பங்கு பெற்று முதல் இடத்தை பிடிச்சு பாட்டி தங்க பதக்கத்தை தட்டி தூக்கி இருக்காங்க. 82 வயசுல பாட்டி இப்படி ஒரு சாதனையை புரிஞ்சது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவிலான போட்டிகள்ல பங்கு பெறணும், தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாட்டியுடைய இந்த முயற்சி பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தினதோட இப்ப அவங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிஞ்சுக்கிட்டு வருது.